முதல்வரின் அதிர்ச்சி உத்தரவால் மகிழ்ச்சியில் வணிக வரித்துறை அதிகாரிகள். தகுதிக்கேற்ற அங்கீகாரம் கிடைத்த மகிழ்ச்சியில் வணிக வரித்துறை. லஞ்சமில்லா தமிழகத்தை உருவாக்க முதல் படி எடுத்து வைத்த முதல்வர். புதிய அரசின் செயல் திட்டத்தால் மகிழ்ச்சியில் தமிழகம். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. தமிழுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தோட அரசியல் களம் ஒவ்வொரு நாளுமே விறுவிறுப்பான ஒரு கட்டத்துல தான் போயிட்டு இருக்கு. அதுல ஒவ்வொரு செயல்பாடுகளுமே நமக்கு பேசும் பொருளா இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் லஞ்சமில்லா தமிழகம். முதல்வர் விஜய் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு முக்கியமான கருத்தா லஞ்சமில்லா தமிழகத்தை உருவாக்கவே அவருடைய முதன்மையான கருத்தா இருந்தது. அந்த கருத்தை வலியுறுத்தி இன்னைக்கு ஆட்சி அமைச்சது அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போயிட்டு இருக்காரு. ஒவ்வொரு படிப்படியா அதற்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்காருன்னு தான் சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில தான் நான் ஒரு செய்தியை படிச்சிருந்தேன். என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் கோயில்ல அர்ச்சகர்கள் பணம் வாங்கிட்டு வேறு வழியில பக்தர்களை சாமி தரிசனம் செய்ய விடுறாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தியா இருந்தது. அதை தமிழக அரசு சார்பா அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு இன்னைக்கு. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பெரும் பேசும் பொருளா இருந்துச்சு. அதையும் தாண்டி இன்னொரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, வணிக வரித்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு. இந்த விஷயத்தை கேட்கிறப்போ உங்களுக்கே சாதாரணமா தெரியும், இது என்ன சாதாரணமான விஷயம் தானே, இதை எதுக்கு இவ்வளோ பெருமைப்படுத்தி நீ பேசுற அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு வருட காலமா அவங்களுக்கான பதவி உயர்வு தடுக்கப்பட்டது. நீதிமன்றங்கள்ல நிலுவையில் இருந்த பல கேசஸ்னால அவங்களுக்கான பதவி உயர்வு ஒரு வருட காலமா பறிக்கப்பட்டது. இன்னைக்கு அது நடந்திருக்கு. இதான் நடந்துருச்சு இல்லப்பா, அப்புறம் என்ன அதுல இருந்த பெரிய விஷயம் அப்படின்னு வச்சீங்கன்னா, அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு லஞ்சம் இல்லாம இந்த விஷயம் நடந்திருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் செக்டார்ஸ்லயுமே சரி, ₹1 பணம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்கிறது அசாதாரணமான விஷயம். அப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்த ஒரு அதிசயமான விஷயம் நடந்திருக்கு. இந்த 171 அதிகாரிகள் பதவி உயர்வு இருக்கு இல்லையா, இந்த வணிக வரித்துறை டிபார்ட்மெண்ட், கமர்ஷியல் டாக்ஸஸ் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்ல பல கேட்டகரிஸ்ல எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. எப்படின்னா, ஆணையர்கள், துணை ஆணையர்கள், உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல கேட்டகரியில இருக்காங்க. என்ன டைப்ல அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, 113 வணிக வரித்துறை அதிகாரிகளுக்கு உதவி துணை ஆணையர்களா பதவி உயர்வு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 24 துணை உதவி ஆணையர்களுக்கு உதவி ஆணையர்களா பதவி உயர்வு கொடுத்திருக்காங்க. அதை விட அதிகமா 34 துணை மாநில வரித்துறை அதிகாரிகளுக்கு மாநில வரித்துறை அதிகாரிகளா பதவி உயர்வு கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே பதவி உயர்வு கிடைத்தது அப்புறம் எல்லாருமே அவங்களுக்குள்ளேயும் பேட்டியிலையும் சொன்னது எப்படின்னா, இதுவரையில கவர்மெண்ட் ஆபீசஸ்ல ₹1 பணம் இல்லாமல் ஒரு ஃபைல் கூட நெகுந்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த தமிழக அரசு பொறுப்பேற்றது அப்புறம் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நாங்க கண்ணார பார்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி அவங்களுடைய பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, எங்களுடைய தகுதிக்கான அங்கீகாரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இத்தனை நாள் நாங்கள் எத்தனையோ விஷயங்கள்ல இதுக்காக போராடி இருக்கோம், எத்தனையோ துறைகளில் இன்னும் பதவி உயர்வுக்காக போராடிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ எங்களுக்கு எங்களுடைய தகுதிக்கு இந்த இடம் கிடைத்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க பல்வேறு அதிகாரிகள் இதனால ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கு. பல பேர் இன்னும் அவங்க டிபார்ட்மெண்ட்ல பல சேஞ்சஸ்க்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் இப்போ ஒரு நம்பிக்கை என்னன்னா, தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில இன்னும் நிறைய புது விஷயங்கள் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும், அதுல அவங்களுக்குமே ஒரு வெளிச்சம் பிறக்கும் அப்படிங்கிற ஆர்வத்தோட எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. எல்லா துறைகளிலும் லஞ்சம் இல்லாம இருக்கணும். இன்னைக்கு ஒரு பர்த் சர்டிபிகேட் வாங்கினாலும் சரி, ஒரு ஆதார் கார்டு வாங்கினாலும் சரி, ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்குள்ள போனாலும் சரி, ஏன் ஸ்கூல்ஸ்ல கூட சரி, லஞ்சம்ங்கிறது தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை மாற்றணும் அப்படின்னா இந்த விஷயத்தை கையில எடுத்தால் மட்டும்தான் லஞ்சம்ங்கிற விஷயம் முழுசா ஒழியும். அரசியல் கட்சிகள் பணம் கொடுத்தால்தான் ஆட்சி அமையுங்கிற நிலையை விஜய் அவர்கள் மாற்றிட்டாரு. ஏன்னா ₹1 கூட பணம் கொடுக்காமல் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கு தாவேகா அரசு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றத்தை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள்ல இந்த விஷயம் பெரும் பேசும் பொருளாக இருக்கு. இன்னும் அரசியல் வட்டாரங்கள்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிங் 360 இருக்க வீடியோஸை ஃபுல்லா பாருங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் அரசியல் அப்டேட்ஸுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.